First Entertainment Television. Turn on the heat. Hi, good evening friends. எல்லாருக்குமே வணக்கம் and ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு and please welcome to Chat with Ramya. Yes, எங்க போயிட்டீங்க and என்ன நமக்குள்ள ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு அப்படின்னா சில ரீசன்ஸ்னால என்னால கரெக்டா நம்மளோட ஷோக்கு வர முடியாம போச்சு. பட் எனிவேஸ் ஒரு சின்சியரா ஒரு சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டார்ட்டோட நம்மளோட என்ன சொல்றது சீசன் 2 கூட சொல்லலாம். பட் ஸ்டில் எனிவேஸ் இந்த ஷோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா உங்க எல்லாருக்கிட்டையும் எல்லா விஷயம் ஷேர் பண்றதுக்காக மறுபடியும் ஐம் பேக் ஹியர் Chat with Ramyaல. என்ன இருந்தாலும் என்கிட்ட பேசலாம், ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் பேசலாம், நீங்க என்ன மிஸ் பண்றீங்கன்னு பேசலாம், நீங்க இல்லாட்டி இல்லைங்க ஜஸ்ட் லைக் தட் எனக்கு ஜஸ்ட் ஐ வாண்ட் டு சே ஹாய் அப்படின்னு ஃபீல் பண்ணா கூட யூ கேன் ஆல்வேஸ் கால் மீ அட் Chat with Ramya ஷோ. அண்ட் எஸ் நான் படிச்சதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா ஒருத்தர் ரொம்ப சின்சியரா கடவுள்கிட்ட எப்பவுமே வேண்டிக்கிட்டே இருப்பாராம். தனக்கு ஒரு நாள் நல்லா இருக்கணும் அண்ட் நடக்கிற விஷயம்லாம் நல்லா நடக்கணும், நான் ஆஃபீஸ்ல நல்ல பேர் வாங்கணும், நிறைய புது ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் எப்பவுமே கடவுள்கிட்ட வேண்டிப்பாராம். அண்ட் தன்னுடைய நாள் எப்பவுமே ஒரு கோயிலுக்கு போயிட்டோம் இல்லைன்னா தனக்குரிய ஏதாவது ஒரு ரிலிஜன்ல அவர் அந்த மாதிரி பூஜை பண்ணிட்டு தான் போறது வழக்கமா வச்சிருந்தாரு. பட் இதை பத்தி நம்ம கன்யூஸா பேசலாம். நம்ம ஃபர்ஸ்ட் காலர் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ 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 வணக்கம், வெல்கம் டு Chat with Ramya. என் பேரு அஸ்லாம். அஸ்லாம் எப்படி இருக்கீங்க? எங்க கால் பண்ணீங்க அஸ்லாம்? நான் திருவான்மியூர்ல இருந்து கால் பண்றேன். திருவான்மியூர்ல இருந்து சொல்லுங்க அஸ்லாம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஓகே சூப்பர். ஓகே, அதுக்கப்புறம் நான் ஒரு 3 இயர்ஸா லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே அஸ்லாம். எனக்கு என்ன பிரச்சனைனா லவ் பண்றதுக்கு முன்னாடி நல்லா காலையில ஒரு நைட் 9 மணி 10 மணிக்கெல்லாம் தூங்கிடுவேன். ஓகே. ஆனா இப்ப ஆபீஸ் போயிட்டு வர்றதுக்கு அவங்க ஒரு 12 மணி வரை 1 மணி வரையும் பேசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி. ஆனா என்னால ஒரு மணி 2 மணி எல்லாம் முடிச்சு பேசி காலையில எழுந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது அவங்கள்ட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கவும் முடியல. ஓகே, பட் 3 இயர்ஸா இதுதான் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா, ஏன்னா ஒரு வாட்டி கூட இந்த மாதிரி அவங்க சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம். ஓகே, சந்தோஷம் முக்கியம், பட் அதோட ஹெல்த் கூட ரொம்ப முக்கியமான விஷயம் தானே. ஆமா, ஒரு வாட்டி சொல்லி பார்த்தேன். சரி, அதுக்கு என்ன சொன்னாங்க? அதுக்கு அவங்க கோச்சிட்டு நான் மட்டும் பேசுறேன்ல 2 மணிக்கு, அப்ப ஏன் ஹெல்த் முக்கியம் இல்லையா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அவங்க வர்க்கிங்கா? இல்ல, அவங்க வீட்டுல சும்மா தான் இருக்காங்க. ஓகே, சிம்பிள். அந்த क्वेश्चन அங்கேயே முடிஞ்சு போச்சு. அதான் நான் ஒரே இதுல சொல்லி புரிய வச்சிடலாம், பட் அதனால சண்டை தான் வரும். ஓகே ஓகே, அதுக்கு என்ன எப்படி புரிய வைக்கணும் தான் எனக்கு தெரியல. ஓகே ஓகே, பட் உங்களுக்கு ஏதாவது என்ன சொல்றது, உங்க வர்க்கிங் அதெல்லாம் எப்படி? ஒர்க்கிங் ஹவர்ஸ் 9:30 to 8:30. ஓகே, மார்னிங் 9:30 to 8:30. யா. ஓகே, சோ 2 மணி வரைக்கும் பேசிட்டு அதுக்கு மேல படுத்து ஒரு 7 மணிக்கு எந்திரிக்கிறது பிராக்டிகலா உங்களுக்கு கஷ்டமா இருக்கு? ஏன்னா நான் ரூமுக்கு வரணும். இப்ப நான் அம்மா அப்பா கூட ஸ்டே பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அவங்க குக் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் ரூம்ல ஸ்டே பண்ணிருக்கனால நான் தான் எல்லாத்தையும் பார்க்கணும். என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் நான் துவைக்கணும், குக் பண்ணணும், எல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு வேற டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, நிறைய வேலை இருக்கு. ஓகே, ஆக்சுவலி இவ்வளவு ஸ்வீட்டா பேசுறீங்கல்ல, இதே மாதிரி இதே கியூட்னஸோட அவங்க கிட்ட உங்களோட பிரச்சனையை சொல்லிட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பா அதை புரிஞ்சுக்க மாட்டாங்களா? அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, பட் அதுல ஏதாவது கேப் வந்துருமோ எனக்கு பயமா இருக்கு. அதான் அதாவது வாழ்க்கையில பெரிய பிரச்சனை இல்லைங்க, லவ் பண்றப்போ எங்கேயாவது கேப் விழுந்துருமோன்னு அந்த கேப் ஃபில் பண்ணிட்டு இருக்கிறதே வேலையா இருக்கு. இல்ல இப்போ அவங்க இல்ல ஒரு 5 minutes 10 minutes அப்படியே அவரோட மட்டும் பேசினா போதும் அப்படின்னு நான் சொன்னா அவங்க இதனாலயோ ஸ்டாப் பண்ணிடுறாங்களோன்னு எனக்கு ஒரு பயம். ஓ, ஹவ் ஸ்வீட். ஆக்சுவலா நிஜமாவே நீங்க ரொம்ப கியூட்டான ஒரு லவர்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி இந்த ஒரு பீரியட் தான் நீங்க லைஃப்ல என்ஜாய் பண்ண முடியும் இல்லையா இந்த லவ்ல? ஆமா. சோ எப்ப பிளானிங் டு கெட் மேரிட்? எங்க வீட்ல ஒத்துக்கிட்டாங்க. ஓகே, அவங்க வீட்ல ஒத்துக்கிட்டாங்க. பட் எனக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க. சோ அவங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நீங்க உங்க அண்ணனை பிரஷரைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நிம்மதியா கொஞ்ச நேரம் தூங்கணும்னா உங்க அண்ணனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பிரஷரைஸ் பண்ணுங்க. அதுதான் நான் வீட்ல சொல்லிட்டு இருக்கேன். ஓகே அஸ்லாம், இட்ஸ் ஆக்சுவலி வெரி குட் டாக்கிங் டு யூ. யூ ஆர் such a sweet caller and எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணதுல.
Thank you so much for calling. Right, Aslam is a very cute person, I believe. ஏன்னா வந்து சீரியஸா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு கியூட்டா நம்ம கிட்ட சொல்றாரு அண்ட் அவர் கண்டிப்பா ஒரு நல்ல ஹஸ்பண்டா கூட இருப்பாரு. நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ வணக்கம். என் பேர் லாரன்ஸ் மேம். லாரன்ஸ், எங்கேருந்து லாரன்ஸ் கால் பண்றீங்க? I was calling from Chennai ma'am. You're calling from Chennai. Okay, Lawrence, what do you do? என்ன பண்ணிட்டு To இருக்கீங்க? tell you எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம் உங்ககிட்ட பேசுறேன். நான் நினைச்சு கூட பார்க்கல. ஓகே ஓகே. அது எனக்கு இல்ல திடீர்னு எனக்கு கேட்டுச்சு, சந்தோஷம் தாங்க முடியல மேம். ஓ, thank you so much Lawrence. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட பேசுறதுல. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? I just worked in a small company ma'am. That's nice. Okay, okay. You work for a company. Yes. Okay. இப்போ ஏதாவது சொல்றதுக்காக என்கிட்ட கால் பண்ணிருக்கீங்களா? Just I want to tell about my love ma'am. Okay, சொல்லுங்க லாரன்ஸ். Yes, நான் ஒர்க் பண்ணிருக்கும் போது எங்க வீட்டாண்ட தான் அவங்க. லாரன்ஸ், I can't hear you properly. இன்னும் கொஞ்சம் உங்களோட வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி பேசுறீங்களா? I just so jealous. You're jealous about what? No. வீட்டாண்ட ஒருத்தங்க அவங்க வீட்டாண்ட தான் இருக்கிறாங்க. சரிப்பா. அவங்கள தான் லவ் பண்ணல. But it's one side of love. Okay, okay. He's staying nearby our house. Okay. Yes, first of all I saw while I was taking water. தண்ணியில தண்ணி பிடிக்கும் போது பார்த்தேன். தண்ணியில இருக்கிறப்ப பாத்தீங்களா தண்ணி பிடிக்க போறப்ப பாத்தீங்களா? தண்ணி பிடிக்க அது சரி. ஓகே. அதனால ஜஸ்ட் அவங்க என்கிட்ட பேசுவாங்க. ஓகே. பட் he is younger than me. ஓகே. சோ இப்போ என்ன ரெண்டு சைடு லவ் ஓகே ஆயிடுச்சா இல்லையா? பட் ஃபர்ஸ்ட்லாம் கொஞ்சம் பேசின்னு இருப்பாங்க. பட் திடீர்னு என்கிட்ட பேசல. ஓகே. அதனாலதான் ரொம்ப இதா இருக்கு. நடுவுல எப்படி ஏன்டா பேசினேன், நம்ம நைட் எல்லாம் தூக்கம் கூட வரல. ஓ, ஓகே ஓகே. நான் அந்த டாக் எனக்கு அஃபெக்ஷன் எப்போ. பட் ரம்யா நான் வந்து படிக்கும் போது கிளாஸ் மேட் தான். her name was Priyanka. Okay. Yes, I was being affected by her. Okay, okay. But it also one side love, but girls don't like me. Oh, why do you say that? நீங்க எப்பயாவது ப்ரோபோஸ் பண்ணிருக்கீங்களா? I just proposed to that girl. Okay. She okay. said me. So it's actually cool because when she said no, that I think you have a better option in your life. I never know any person. I never talk to any friend. Okay, okay. Lawrence, don't worry, everything should be okay very soon for you and all the best. கண்டிப்பா வந்து உங்க மனசுக்கு affectionate இருக்கணும் அப்படினு சொல்றீங்களா? So அந்த மாதிரி I think you will find your love very soon. Thanks so much for calling. Thank you. Right. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து பசங்க எப்போவுமே நம்ம நினைக்கிற பொண்ணுங்க தான் வந்து ரொம்ப எஃபெக்ஷனாக இருக்கிற இடத்துல ரொம்ப ஈஸியாக வந்து அவங்க வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி. பட் பசங்க கூடங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அன்பு ஜாஸ்தியாக இருக்கிற இடத்துல கண்டிப்பாக அவங்க வந்து லவ்ல விழுந்துடுறாங்க. நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ 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 வணக்கம். ராமர் பேசுகிறேன் மேடம். சூப்பர் ராமர் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், தேங்க்யூ ஸோ மச். எங்கேன்னு சார் கால் பண்ணுறீங்க? நாராயணபுரம், வேளச்சேரியிலிருந்து நாராயணபுரம். வேளச்சேரி. ஓகே, சூப்பர். சொல்லுங்க சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? நான் ஒரு பிஸ்கட் கம்பெனில ஒர்க் பண்றேன். ஓகே. நானும் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருந்தேன். ஓகே. அந்த பொண்ணு வந்துட்டு இடையில நல்லா தான் பார்த்தேன். ஒரு 4 மாசம் பார்த்துருந்தேன், நான் பேசாமலே தான் இருந்தேன். சரி. அவங்க அம்மா கூட பார்த்துட்டு எதுவும் பேசாம போயிடுவாங்க. அந்த பொண்ணும் பார்த்து டெய்லியும் பார்த்துட்டு பேசாமலே போயிடும். அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு எனக்கு திட்டுறாங்க. எப்படின்னா, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா, ஏன் இப்படி பண்றீங்க? அந்த பொண்ணு எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை. ஓகே ஓகே. அவங்க பார்த்தாலும் எதுவும் பேச மாட்டாங்க, அப்படியே கம்முன்னு தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க ஃப்ரெண்ட் மட்டும் வந்து உங்களை வந்து திட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட் மட்டும் திட்டுறாங்க, திட்டிட்டே இருக்காங்க. நான் என்ன பார்க்கும்போது திட்டிட்டே இருக்காங்க. அப்படியா? நீங்க சொல்ல வேண்டியதுதானே. இவங்க பேச மாட்டாங்க, ஏன் அவங்க ஃப்ரெண்ட் மட்டும் பார்த்து பார்த்து பேசி திட்டிட்டு இருக்காங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல. அது ஏன் அப்படி இருக்கும்? நீங்க அடுத்து அவங்க ஃப்ரெண்டு வந்து உங்களை திட்டினாங்கன்னா அவங்களுக்கு எதுவும் வேலை இல்லையான்னு கேளுங்க. சரி, எனக்கு தான் வேலை இல்லை, நான் பார்த்துட்டு இருக்கேன், உனக்கு வேலையே, ஏன் ஓயா வந்து திட்டுறேன்னு கேளுங்க. நானும் இப்போ அதனால சரி, எதுக்கு மத்தவங்களுக்கு விருப்பம் இல்லாம நம்ம ஏன் போகணும்னு சொல்லிட்டு நானும் இப்போ ஒரு 10 நாளா போகவே இல்லை, பார்க்கவும் இல்லை. வெரி குட். இருந்தாலும் இப்ப நேத்து பார்க்கும்போது நேத்தும் ஒரு மாதிரி முறைச்சிட்டே இருக்காங்க. அப்படியா? சரி, அப்போ அப்படி நீங்க கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணியே பாருங்களேன். ஏன்னா வந்து மேபி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையோ என்னமோ.
அப்படி இல்லைன்னா மேபி கொஞ்சம் அந்த இனிஷியலா பொண்ணுங்களுக்கு அந்த அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அவங்க வந்து சரி எனக்கு பிடிக்கல நீங்க பேசாதீங்கன்னு சொல்லிடலாம்ல. ஆமா ஆமா கரெக்ட். அவங்க ஏன் சொல்ல மாட்டாங்க, ஆனா பாக்குறாங்க, பாத்துட்டு லைட்டா சிரிக்கிறாங்க, ஆனா வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க குரூப்பா ஒரு 3-4 பேர் குரூப்பா இருப்பாங்க எப்பவுமே. ஓகே. அதனால வந்துட்டு அவங்க அமைதியா போறாங்கன்னு தெரியல. இது வரைக்கும் அவங்க என்கிட்ட எதுவும் சொன்னதே கிடையாது. ஓகே ஓகே. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் என்ன முறைக்கிறாங்க. ஓகே ஓகே. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் நீங்க என்டர்டெயின்மெண்ட் ஆயிட்டீங்க இப்போ. அப்படியா? ஆமா. சோ அவங்களுக்கு வந்து போர் அடிச்சுச்சுன்னா அவங்கள வந்து திட்டிட்டு போற மாதிரி என்டர்டெயின்மெண்ட் லெவல்ல வச்சிருக்காங்க. பட் எனிவேஸ் அவர் ஆக்சுவலி குட் டாக்கிங் டு யூ. நீங்க வந்து கண்டிப்பா வந்து இது எப்படி நீங்க ஃபாலோ பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் எனிவேஸ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. சரி ஓகே. தேங்க் யூங்க. ரைட். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுங்க பொதுவா வந்து உள்ள மேபி பிடிக்கல அப்படின்னா தப்புன்னு எடுத்தோடனே நம்ம சொல்லிடுவோம்ல, பிடிக்கல ஏன் எப்படி சுத்துற அப்படிங்கிற மாதிரி. பட் பிடிச்சிருக்கிறதுனால தான் எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் ஒரு அமைதியை மெயின்டைன் பண்றாங்களோ என்னமோ. ஏவைஸ் லெட்ஸ் see. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ 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 வணக்கம். ஹலோ நான் ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. வணக்கம் சார், உங்க பேரு? பேர் கே ராணி. அம்மா ராணி. ஓகே சொல்லுங்க ராணி, எப்படி இருக்கீங்க? ஒரு பொண்ணு லவ் பண்றாங்க. ஓகே. உங்க பேர் என்ன சொன்னீங்க? கே அனீஷ். அனீஷ். ஓகே சொல்லுங்க. ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன பண்றீங்க? சும்மா வீட்ல தாங்க இருக்கேன். சும்மா வீட்ல தான் இருக்கீங்க. ஓகே ஓகே. படிச்சிட்டீங்களா? படிச்சு முடிச்சிட்டீங்களா? படிச்சலாம் முடிச்சாச்சுங்க. படிச்சலாம் முடிச்சாச்சு. காலேஜ் தேர்ட் இயர். என்னம்மா காலேஜ் தேர்ட் இயர்? காலேஜ் தேர்ட் இயர். ஓகே ஓகே சூப்பர். சொல்லுங்க. இப்போ பொண்ணை லவ் பண்ணுங்க. ஓகே. அவங்க எப்படிதான் சொல்றாங்கன்னு தெரியல, சொல்லவும் மாட்டாங்க. சோ அவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா நீங்க லவ் பண்றீங்கன்னு? சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்? அவங்க என்ன பண்றாங்க? அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க காலேஜ் செகண்ட் இயர். காலேஜ் செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்காங்க. சரி சரி. ஏன் எப்ப சொன்னீங்க? என்ன சொன்னாங்க அவங்க? இல்ல வேணாங்கறாங்க. வேணாங்கறாங்களா? ஃப்ரெண்டா பழகலாங்கறாங்க. அப்போ ஓகே. கிடைச்ச ஒரு சான்ஸை விட்டுறாதீங்க. ஃப்ரெண்டா எப்பயாவது நல்லபடியா பேசி கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்ட்லியா இருந்து பாருங்க. அதுக்கப்புறம் மேபி அவங்களுக்கும் பிடிச்சா பிடிக்கலாம் இல்லையா? ஏன் அந்த ஒரு கேப், எதுக்கு அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற ஒரு விஷயத்தையும் மிஸ் பண்றீங்க? சரிங்க, அதே பாருங்க. சரிங்க. சரிப்பா, thank you so much for calling பா. bye. ஓகேப்பா, thank you. ஹலோ ஹலோ ஹாய் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேரு? என் பேர் பாலாங்க. பாலா சார், எங்க கால் பண்றீங்க? திருப்பூர்ல இருந்து பண்ணிட்டு. திருப்பூர்ல இருந்து. சொல்லுங்க சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? மேடம் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஓகே. வீட்டுக்கு தெரியாது, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஓகே ஓகே. அலைப்பா இது. இருந்தாலும் அவங்க படிச்சிருக்காங்க, நான் படிக்கல. சரி. ஏதாவது ப்ராப்ளம் வருமா பின்னாடி? அவங்களோட மைண்ட் செட்ல அது பிரச்சனை இல்லைன்னா உங்களுக்கு என்னைக்குமே அது பிரச்சனை இல்லைங்க. அப்படிங்களா? ஆமா, அவங்க வந்து அது பிரச்சனை இல்லைன்னு நினைச்சுதானே உங்களை கல்யாணம் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் எதுவும் எதிர்பார்க்கல. அவங்க என்ன படிச்சிருக்காங்க? 2 வருஷமா இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்காங்க. இன்ஜினியரிங் முடிச்சிட்டாங்களா இல்ல போயிட்டு இருக்காங்க? இல்ல போயிட்டு இருக்கு. என்ன இயர்? செகண்ட் இயர். செகண்ட் இயர். நீங்க? நான் படிக்கல, நான் 10th தான் முடிச்சிருக்கேன். ஓகே ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கம்பெனில வர்க் பண்றேன். திருப்பூர்ல கம்பெனில வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே. சோ கண்டிப்பாங்க இது வந்து கண்டிப்பா இது பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க படிக்கிறது ரொம்ப ப்ரொஃபஷனலான ஒரு கோர்ஸ். பட் இருந்தாலும் இட் இஸ் ஓகே. நீங்க வந்து இவ்வளோ டவுன் ஆயிடாதீங்க உங்க வாய்ஸ். அவங்களோட மைண்ட் செட்ல எப்பவுமே வந்து இந்த மேரேஜ்க்குள்ளான ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தாது. பட் அவங்க ரொம்ப சின்சியரா இருந்து அவங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் கூட இருக்கணுங்கிறது தானே ஆசை. ஸ்ட்ராங்கா இருக்காங்கல்ல? அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்ல. இப்போ வந்து தாண்டி வந்தாச்சு. லவ் தானே. ஓகே. எத்தனை வருஷமா லவ் பண்ணீங்க? 2 வருஷம் 2 வருஷம் ஆயிட்டு இருக்கு. 2 வருஷம் ஆயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. சரி, ஏன் இவ்வளவு அவசரப்பட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்கீங்க? இல்ல வீட்ல கொஞ்சம் பிரச்சனை இருந்து. தெரிஞ்சிருச்சா? ஓகே ஓகே. அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு, எங்க வீட்டுக்கு தெரியும். இப்போ எங்க வீட்ல ஓகே எல்லாம் சொல்லிட்டாங்க. சரி. நான் அவங்க வீட்டுக்கு தெரியாது. ஓகே ஓகே. இப்போ லைக் பாலா அவங்க வந்து இந்த எஜுகேஷன் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமாக்கு வந்து கண்டிப்பா அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஜாபுக்கு போகணும். ஸோ இதெல்லாம் வந்து உங்க வீட்டு சைட்ல அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்ல. ஓகே பாலா, சூப்பர். ஒன்னும் பிரச்சனை இல்ல. சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு மாதிரி எப்பவுமே வந்து ஹாப்பியா சிரிச்சுட்டே இருங்க. சரி. அவங்கள சந்தோஷமா வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தேங்க்யூ. ரைட். ஆக்சுவலாக வந்து இவருக்கு ஒரு பெரிய கன்சர்ன் இருக்குங்க. பட் எப்பவுமே வந்து அந்த பொண்ணோட மனசு வந்து நிறைய
என்ன சொல்றது நிறைய சேஞ்சஸ் உண்டாகும். பட் எப்பவுமே வந்து உண்மையா சொல்ல போனோம்னா நம்மளோட லைஃப் வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் மேரேஜ்னு ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சீரியஸா எடுத்துக்கிட்டோம்னா லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, குட் ஈவினிங் மேடம். ஹாய், குட் ஈவினிங். உங்க பேருங்க? என் நேம் வந்து கரீம். கரீம். ஹாய் கரீம், ஹவ் ஆர் யூ? ஃபைன் மேம். ஓகே, எங்கேருந்து கால் பண்றீங்க கரீம்? காஞ்சிபுரம் மேம். காஞ்சிபுரம். ஓகே, சொல்லுங்க கரீம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிஏ ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஓகே, பிஇ காஞ்சிபுரத்துல ஏதாவது ஒரு காலேஜ்லயா? பிஏ மேம். பிஏ. ஓகே ஓகே. ஆமா மேம். சொல்லுங்க கரீம், என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? மேம் இப்போ வந்து என் ஃபேமிலியில் ரிலேஷனில் மாமா பொண்ணு என்ன லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ நான் வேண்டான்னுட்டு இருக்கேன். ஓகே. ஸ்டடீஸ் தான் கொஞ்சம் முக்கியமாக இருக்கு. கரெக்ட். அதனால வேண்டான்னுட்டு இருக்கேன். அவங்க வேணும் அப்படின்னுட்டு இருக்காங்க. ஓகே. அவங்க கிட்ட இதை பற்றி எடுத்து சொல்றப்ப அவங்க ஒன் டைம் வந்து கை கட் பண்ணிட்டாங்க. ஓ மை காட். அது அவங்க கிட்ட எப்படி எடுத்து சொல்றதுன்னு தெரியல. அதான் அவங்க கிட்ட கேட்டேன். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க பிகாம் செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே ஏஜ். எஸ் மேம். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து லைக் நீங்க அடுத்து என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் பிஎல் பண்ணணும்னு இருக்கேன். பிஎல். ஓகே. ஸோ அது என்ன ஒரு 2 இயர்ஸ் தான் இருக்கும் இல்லையா? பிஏ முடிச்சிட்டீங்கன்னா பிஎல் 3. ஆமாங்க மேம், இன்னும் 3 இயர்ஸ் இருக்கு. 3 இயர்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ பட் நீங்க சொல்லுங்க, அவங்க கிட்ட டைம் கேளுங்க. இஃப் ஷி கேன் வெயிட். ஏன்னா ஐ திங்க் உங்க இதுல வந்து கொஞ்சம் பொண்ணுங்களை சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கல்ல? எஸ் மேம். கொஞ்சம் குயிக்கா நடத்தி வச்சிருவாங்க. குயிக்கா பண்ணி வச்சிருவாங்க. பட் அவங்களால அது வெயிட் பண்ண முடியுமா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எதுவும் இருந்தாலும் சொல்லுங்க, எதுவும் லவ் பண்றேன்னு சொல்லி நீ எதுவும் இருந்தாலும் யோசிச்சு சொல்றேன், டைம் வேணும்னு கூட கேட்கற மாட்டேன், நீ நான் படிச்சு முடிச்சிட்ட பிறகு சொல்றேன் அப்படின்னு நான் சொல்றேன் மேம். முடிஞ்சிட்ட பிறகு நான் சொல்றேன் அப்படின்ற, இந்த 1 இயர் முடிஞ்சிட்ட பிறகு எதுவும் இருந்தாலும் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே. அவங்க இப்ப சொல்லிடு, நீ அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் சொல்லிடு, அதுக்கப்புறம் நான் 1 இயருக்கு அப்புறம் பாத்துக்கலாம் எதுவா இருந்தாலும் அப்படின்ற. சரி, உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு மேம். ஓகே. பிடிச்சிருக்கு. அவங்க வீட்டுல வந்து ஃபேமிலி வந்து அவங்க ஒரு மாதிரியா ஜாலியான டைப் இருப்பாங்க. எனக்கு டேட்லாம் இல்ல, மாம் மட்டும்தான். ஓகே. சிச்சுவேஷன் கொஞ்சம் பாக்கணும் இல்லைங்களா மேம்? இல்ல, அப்போ கண்டிப்பா நீங்க வந்து ரொம்ப கிளியரா அவங்க கிட்ட சொல்லுங்க, நான் பிஎல் பண்ண போறேன். ஸோ அது வரைக்கும் உங்களால வெயிட் பண்ண முடியும்னா கண்டிப்பா வந்து மேபி ஃபேமிலிஸ்ல பேசி கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரி நீங்க சொல்லிடுங்க. அவங்க வீட்லயும் ஓகே சொல்றாங்க மேம், எங்க வீட்லயும் ஓகே சொல்றாங்க. இப்போ நான் இவங்க கிட்ட சொல்லிட்டேன் சொல்றதுக்கு, இன்னும் 3 இயர்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா வெயிட் பண்றேன். ஆனா வேற மாப்பிள்ளை இருந்தா பாத்தாங்கன்னா நான் சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு. ஓ மை காட். ஓகே. அவங்க வீட்டுல என்ன சொல்றாங்க, 2 இயர்ஸ்லாம் இல்ல, இன்னும் 1 இயர் வெயிட் பண்ணணும், அவ்வளவுதான், அதுக்கப்புறம் வெயிட் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க அவங்க. ஓகே ஓகே. அதான் மேம் எனக்கு சிச்சுவேஷன் ப்ராப்ளம். அவங்க ஃபேமிலில 1 இயர் வெயிட் பண்றேன்றாங்க, இவங்க வந்து 3 இயர் வெயிட் பண்றேன், ஆனா வீட்ல வேற மாப்பிள்ளை இருந்தா அரேஞ்ச் பண்ணாங்கன்னா நான் சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்றாங்க. இப்போ படிக்கிற டைம்ல இது ரொம்ப ஏர்லியான ரொம்ப பெரிய பெரிய விஷயத்தை ஹேண்டில் பண்றீங்க. இப்படி என்ன பண்றது ஒண்ணும் புரியல. ஓகே ஓகே. இல்ல, நீங்க வந்து just make it very clear to her. ஃபர்ஸ்ட் வந்து priority education தான் அப்படிங்கிற மாதிரி நீங்க, ஏன்னா இப்போத்துக்கு நீங்க எஸ்ன்னு சொல்லி நாளைக்கு வந்து வேற மாதிரி ஆச்சுன்னா she might get என்ன சொல்றது ஃபால்ஸ் ஹோப் கொடுத்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஆமா மேம். ஸோ பெட்டர் நீங்க வந்து ரொம்ப கிளியரா சொல்லுங்க, எனக்கு படிப்பு தான் இப்போத்துக்கு ப்ரையாரிட்டி. இஃப் யூ கேன் வெயிட் இட் இஸ் கிரேட். இல்லைன்னா ஐ திங்க் யூ ஹேவ் டு பி குட் ஃப்ரெண்ட்ஸுங்கிற மாதிரியே சொல்லிடுங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து சூசைட் பண்ணிக்க போறேன், கையறுத்துக்க போறேன், அதெல்லாம் வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஜஸ்ட் டு பிளாக்மெயில் யூ. உண்மையா லவ் இருக்கிறவங்க வெயிட் பண்ண சொல்லுங்க. there is no thing like ஆமா, but it is okay. உங்களோட ஃபியூச்சர் எப்படி டிசைட் ஆகும்னு யாருக்கும் தெரியாது. பட் நீங்க சொல்லிருக்கீங்க பாத்தீங்களா, I have a mother, I have to like அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. seriously you're such a nice guy. okay Karim, take care, all the best to you. Bye. Oh my god, Karim என்ன BA படிக்கிறேன்னா I think he should be a very young chap, around 21 20. ஸோ பட் இட்ஸ் அ வெரி யங் ஏஜ். அப்படிங்கிறப்போ வந்து கண்டிப்பாக இவ்வளோ பெரிய டிசிஷன்ஸ் அண்ட் இவ்வளோ ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். எப்பவுமே வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாத ஒரு விஷயம் என்னன்னாங்க, லவ் அப்படின்னு ஒரு விஷயம் வரப்போ நம்மளோட லைஃபே வந்து ரொம்ப பெரிய ட்விஸ்ட் ஆகிடும். நமக்கு ஆம்பிஷன்ஸ் இருக்கும், பட் அதெல்லாம் நம்ம தள்ளி வச்சு இந்த லவ்க்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். நம்ம ஒர்க்கை மட்டும் வர்ஷிப் பண்ண நிறைய பேர் வந்து அதை விட்டுட்டு இதில் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து மாற ஆரம்பிச்சிடும், நம்ம ப்ரையாரிட்டிஸ் மாற ஆரம்பிச்சிடும், நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம போகிறோம். பட் அது இல்லாமல் எனக்கு இதுதான் வேணும்,
என்னால வந்து அதுவும் பர்டிகுலரா டீனேஜ்ல வந்து நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா தான் இருப்பேன், என்னால வந்து இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியும், விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ வந்து ரொம்ப கிளியரா இருக்கணும். லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளை தாண்டி இருக்கக்கூடாது, நம்மளோட டிராவல் ஆகி நம்ம லைஃப்ல வந்து செட்டில் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். பட் நம்மளோட ஆம்பிஷன்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு நம்மளோட நிறைய விஷயங்களை தூக்கி போட்டு நம்ம செய்யறப்ப என்ன ஆகும்னா we start feeling, இப்போ பண்ணாட்டியும் அட்லீஸ்ட் ஒரு 5 years 7 years 8 years down the line we start feeling நம்ம அப்போ அப்படி பண்ணியிருக்கலாமே, நம்மளோட டீனேஜ் இல்லை நம்மளோட யங் ஏஜ் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே, அதுக்கு ரீசன் என்ன, இவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல நமக்கு ஆப்போசிட்டா ஒரு கோவம் வர ஆரம்பிச்சிருவோம். கண்டிப்பா வந்து நம்மளால லைஃப் லாங் அவங்க கூட ஹாப்பியா இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ. ஓகே, ரைட். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து நம்ம ஹேண்டில் பண்றது சீரியஸா, அது பர்டிகுலரா இந்த ஏஜ்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஐ ரியலி டோன்ட் நோ, எப்பவுமே நம்மளோட காலேஜ், எஸ் எனக்கு காலேஜ் படிக்கிறப்ப கூட என் கூட நிறைய படிச்ச பொண்ணுங்க கூட தே ஃபெல் இன் லவ். அண்ட் இதை பத்தி பேசலாம். நம்ம நெக்ஸ்ட் கால் ரெடி. ஹலோ. ஹலோ சார். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேரு? என் பேர் கனகராஜ் மேடம். கனகராஜ் சார், எங்கேருந்து கால் பண்றீங்க சார்? மேடம் நான் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் மேலாரமலைன்னு பேசுறேன். சூப்பர் சார், சொல்லுங்க சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கார்பெண்டர் ஒர்க் பண்றேன் மேடம். கார்பெண்டர் ஒர்க் பண்றீங்க, ஓகே சார். என்ன சார் சொல்றதுக்கு கால் பண்ணிருக்கீங்க? மேடம் இப்போ வந்து நானும் லவ் மேரேஜ் தான் முடிச்சிருக்கேன். ஓகே, எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ வந்து 1 வருஷம் தான் ஆகுது. ஓகே. லவ் மேரேஜ்ங்கிறது வந்து முடிக்கிறத பத்தி ஒண்ணும் இல்ல, ஆனா வந்து விருப்பப்பட்டு தான் முடிக்காங்க, சந்தோஷமா முடிக்கணும். ஆனா முடிக்காங்கன்னா அந்த அதுக்கு தக்கன நல்லபடியா வாழணுங்கிற நினைச்சு இருங்கணும். அது ஒண்ணு அந்த டிவி நிகழ்ச்சியில நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். நானும் இப்ப லவ் பண்ணிருக்கேன், லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சேன், எங்க வீட்டாளுக்கு எல்லாம் ஒதுக்கிட்டாங்க. இப்ப கூட நிகழ்ச்சி பாத்துட்டு இருந்தாங்க, பாத்துக்கிட்டு தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே சார். இப்ப பாத்தீங்கன்னா நான் கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆகுது, இன்னும் என் வீட்டாளுக்கு இன்னும் வரல. இந்த நிகழ்ச்சியை பார்த்தாவது என்னை தேடி வரட்டுங்கிற ஒரு எண்ணத்துல போன் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. அதான் என்ன சொல்ல வரேன்னா, லவ் பண்றது பிரச்சனை கிடையாது, லவ் பண்ணா கல்யாணம் முடிச்சு நம்ம ஒதுங்கி நம்ம வாழ்றத சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு முறையோடவே போயிடணும். கண்டிப்பா. ஆமா சார். சில இடங்கள்ல இப்ப லவ் பண்றாங்க, பிரிகிறாங்க, பிறகு என்னென்னமோ நடக்குது, அவ்வளவுதான் முடிஞ்சது, ஒதுங்கிடுறாங்க. இதுக்கு பேர் லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கிறது கிடையாது. நான் எதுக்கு சொல்றேன்னா, நான் பல கஷ்டம்லாம் இன்னும் பட்டு பாத்தீங்கன்னா லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சு இப்ப நான் ஒதுங்கி இருக்கேன், எங்க வீட்டாளுக்கும் வரல, அவங்க வீட்டாளுக்கும் வரல, நாங்க தான் இருந்து இப்ப கல்யாணம் முடிச்சு இப்ப ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு நமக்கு. எதுக்கு சொல்றோம்னா, இந்த மாதிரிலாம் நடக்கிறதுனால ஒவ்வொரு ஊர்கள்ல நடக்கு, இந்த மாதிரி சொல்ல வரேன். ஆமா சார், ஆமா சார், கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல விஷயத்த தான் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா நம்ம நிறைய பாக்குறோம் இல்லையா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். நம்ம எவ்வளவு பாத்துட்டு இருக்கோம் நம்மளோட சொசைட்டி. நம்ம டிவி நிகழ்ச்சியிலே பாத்தீங்கன்னா நான் நிறைய இதை கேட்கேன். ஆமா, அப்படி இருக்காங்க, எனக்கு இந்த மாதிரி லவ் பண்ணாங்க, கல்யாணம் முடிச்சத விட்டுட்டு போயிட்டாங்க. ஆமா ஆமா சார், அப்படி இப்படின்னு ஏகப்பட்டதை கேட்கும்போது இந்த மாதிரிலாம் நடப்பு தெரியுது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். நீங்க கண்டிப்பா வந்து உங்க வீட்டு ஆளுங்களை பார்த்து உங்களுக்கு கூட தேடி கண்டுபிடிச்சு உங்களை வந்து சேர்ந்துருவாங்க. ஏன்னா வந்து பொம்பளை புள்ள வேற பிறந்திருக்குன்னு சொல்றீங்க. பட் இந்த செய்தி உங்க வீட்டுல தெரியுமா? தெரியும் மேடம். தெரிஞ்சாலுமே எங்க வீட்டாளுக்கு ஒரு வைராக்கத்துல இருக்காங்க. ஓ, ஓகே. அவ்வளவுக்குள்ள வரக்கூடாது ஒரு மனப்பான்மையில. நீங்க போய் பாத்தீங்களா? என்ன மேடம்? நீங்க போய் பாத்தீங்களா? அதெல்லாம் போவேன் மேடம். நான் எங்க நேரம் போனோம்னா வந்தோம்னா பாத்துக்கிடுவேன். சரி, நீங்க எவ்வளவு தூரத்துல இருக்கீங்க உங்க வீட்டு ஆளுங்க கிட்ட இருந்து? எங்க வீட்டு வந்து இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் வச்சுக்கோங்களேன். அப்ப பாப்பாவை கூட்டிட்டு போய் ஒரு வாட்டி காட்டிட்டு வந்தீங்கன்னா எல்லாம் சரியாயிடுமோ? அப்படின்னு நான் நினைச்சேன். அப்படின்னாலும் அவங்க வரமாட்டுக்காங்களே. சரி சரி சரி. ஸோ கண்டிப்பா ஒரு நாள் அவங்களுக்கும் தெரியும் இதுக்கு மேல அவங்க வந்து வைராக்கியமா இருக்கிறது தேவையில்லைன்னு. பட் எனிவேஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். அண்ட் உங்களோட கருத்து வந்து நிஜமாவே ஒரு நல்ல கருத்தா தான் இருக்கு. அண்ட் எஸ், இவர் சொன்ன மாதிரி வந்து லவ் மேரேஜ் அப்படின்னு ஒரு விஷயம் ஃபேஷனா இல்லாம கண்டிப்பா ஒரு லைஃபா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ. ஹலோ. ஹலோ மேடம். வணக்கங்க மேடம். வணக்கம் சார், உங்க பேரு? முருகன். முருகன் சரவணன். முருகன் சரவணன், ஓகே. சொல்லுங்க சார், எங்கேருந்து கால் பண்றீங்க? மணப்பாறை. ஓகே, சொல்லுங்க சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் எலக்ட்ரிக்கல் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். ஓகே சார், இப்போ என்ன சொல்றதுக்காக சார் கால் பண்ணிருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் சம்சாரம் திட்டிக்கிட்டே இருக்காங்க மேடம். நீங்க மின்சாரம் வேலை பாக்குறப்போ சம்சாரம் திட்டாம என்னங்க பண்ணுவாங்க? மேடம். எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் உங்களுக்கு? 7 வருஷம் ஆகுதுங்க மேடம். 7 வருஷம் ஆச்சு. குட்டீஸ்?
பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு. சூப்பருங்க. ஓகே. சோ இதுக்கு மேல என்னங்க திட்டுறாங்க உங்கள? இல்ல எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கிறது மேடம். என்னங்க? எல்லாமே வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். ஓகே. திட்டுறாங்க மேடம். ஆனாலும் ஏன் திட்டுறாங்க? அவங்க கிட்ட நீங்க இவ்ளோ ஃபீல் பண்ணி கண்டிப்பா சொல்லிருந்தீங்கன்னா அவங்களே திட்டுவாங்க. மேடம் ஆசைப்பட்டு தான் கட்டினேன். சூப்பர். ஓகே. மாமனோட சகல பொண்ணு தான் கட்டினேன். சரி. ஓகேங்க. திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க மேடம். ஐயோ, எனக்கே சீரியஸா கஷ்டமா இருக்குங்க நீங்க இந்த மாதிரி சொல்றப்போ. ஏன் அந்த ரீசன் என்ன? அவங்கள திட்டுறதுக்கான ரீசன் என்ன? நீங்க அவங்க கோவப்படுற மாதிரி ஏதாவது செஞ்சுட்டே இருக்கீங்களா? ஓகே. சரி, இப்படி எடுத்துக்கங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, அன்பு ஜாஸ்தியா இருக்கிற இடத்துலதான் வந்து கோவம் அதிகமா இருக்கும்னு நினைச்சுக்கோங்க. வேற என்ன பண்றது? கொஞ்சம் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சில ஃபீல்டிங்ல இருப்பேன். ஓகே. ஓகே. அதனால திட்டிக்கிட்டே இருப்பாங்க மேடம். ஓகே. ஓகே. ஓகேங்க. ஸோ எனிவேஸ்ங்க, நீங்க இவ்வளோ ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா வந்து அவங்க இந்த ஷோ கேட்டாங்கன்னா இனிமே உங்களுக்கு திட்ட மாட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேரு? சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, சென்னையில இருந்து பேசுறீங்க, சொல்லுங்க சார். மேடம், செக்ஸ் ப்ராப்ளமா அது கேட்கலாம் இல்லையா? அது பத்தி சீரியஸா எனக்கு தெரியலங்க. பட் நீங்க என்ன லவ் மேரேஜா இல்ல எப்படி? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ரைட். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நமக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது அது டெவலப் ஆச்சுனாலே வந்து பெரிய பிரச்சனை நமக்குள்ள ஏற்படும். நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். ஹலோ மேடம், கிருஷ்ணகிரில இருந்து மகேஷ் பேசுறேன் மேடம். ஹாய் மகேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே, சொல்லுங்க மகேஷ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? நான் இப்போ டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிட்டு ஒரு பிரைவேட் ஜாப் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். ஓகே. ஓகே, சொல்லுங்க மகேஷ். சொல்லுங்க. எனக்கு டீச்சர் ட்ரைனிங் படிக்கும்போது ஒரு ஃப்ரெண்டோட ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப்பா வந்துச்சு. ஓகே. ஓகே. ரொம்ப நாள் ஃப்ரெண்டா தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அன்பா தான் இருந்தாங்க. ஓகே. என்ன காரணமோ தெரியல, ஒன்னு 6 மந்த்ல இருந்து பேசுறது இல்ல. பேசுறது இல்ல. ஓகே. காரணமும் தெரியுது இல்ல. கால் பண்ணாலும் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. எந்த ஒரு ரிப்ளையும் கிடையாது, பேசுறதும் கிடையாது. அவங்க ஃப்ரெண்டு மூலமா கால் பண்ணாலும் எப்படி பேச முடியும், வீட்டுல ப்ராப்ளம் அது இதுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஓகே. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. ஓகே, உங்களை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ஏன் என்ன ஏதுன்ட்டு. ஓகே. சோ இப்போ வந்து நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி லவ் வரைக்கும் கமிட் ஆனீங்களா இல்ல அது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் லெவல்ல தான் இருந்துச்சா? இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப்பே தான் இருக்கு. அதை தாண்டியும் ஒரு அதிகமான அன்பு அவன் மேல வச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஓகே. ஓகே. ஸோ இதுதாங்க எப்போவுமே பிரச்சனை. நம்ம வந்து ரொம்ப அஃபெக்ஷனட்டாக ஒரு இடத்துல லாக்காக இருப்போம். அவங்க வந்து நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்கன்னு தெரிகிறப்போ நமக்குள்ளே ஏற்படுற பிரச்சனை இது. பட் அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் உங்களோட விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு எது பெஸ்ட்டு, இல்லை வந்து உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி ரீடிங் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ஹாபிஸ் இருந்துச்சுன்னா அதில் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மைண்ட் கிளியர் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஒர்க் பண்ணிட்டு தான் மேடம் இருக்கேன். கண்டிப்பா நான் ஈஸியா சொல்லிடுவேன். பட் உங்களுக்கு தான் அதோட வலி என்னன்னு தெரியும். அதிகமா நைட் நேரத்துல அதிகமா ஞாபகம் வருது. நைட் நேரத்துல 1 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் ஞாபகம் வந்துருது. இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் ரொம்ப மனசு ரொம்ப வலிக்குது மேடம். அதுக்கு என்ன பண்றது என்ன ஏதுன்னு தெரியல. ஜஸ்ட் ஃப்ரெண்டா தான் இருக்காங்க, ரொம்ப பிடிக்கும். திடீர்னு அந்த அன்பு என்ன விட்டு போனது, அதுக்கு என்ன ரீசன் தெரியல. அது ஏன் இப்படி பண்றான் ஒண்ணுமே புரியல. வாழ்க்கையில எல்லாமே கடந்து போகுங்க. ஸோ கண்டிப்பா வந்து இந்த வலி வந்து இதை கொஞ்சம் ரசிக்க கத்துக்குங்க. உங்க தனிமையை வந்து நீங்க ரொம்ப என்ன சொல்றது அதுல இன்ட்ரெஸ்ட் எடுக்க பாருங்க. ஸோ கண்டிப்பா லைஃப் நிறைய மாறும். தேங்க்யூ ஃபார் காலிங். நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேரு? என் பேரு அறிவுங்க மேடம். என் பேரு அறிவு மேடம். ஓகே, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு மேடம். ஓகே, எங்க கால் பண்றீங்க? திருச்சிராப்பள்ளில இருந்து வரேன். ஓகே சார், சொல்லுங்க சார், என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? 2 நாள் ஓய்வு பேச மாட்டாங்க மேடம். ஏன் சார், என்ன பண்ணீங்க நீங்க?
நானும் பாப்பாவுக்கு பர்த்டே பண்ணேன். என்னங்க? பாப்பாவுக்கு பர்த்டே பண்ணேன். பர்த்டே பண்ணீங்க, ஓகே. அதனால என்னன்னு தெரியல, கோவமா 2 நாள் பேச மாட்டேங்கிறாங்க. பர்த்டேல என்ன நீங்க ஏதாவது அவங்கள ஹர்ட் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணிட்டீங்களா? வேற ஒன்றும் பண்ணல, ட்ரிங்க் அடிக்காம இருந்தா ட்ரிங்க்ஸ் அதாவது தீர் அடிச்சேன் அதனால. ஓ அது சொல்லுங்க. ஓகே சரி, சாரி இனிமே அடிக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டு என்ன சொல்றது உங்க வைஃப்? சொல்லல மேடம், என்ன சொல்லல மேடம், அதனால அவங்க கோவமாவே இருக்காங்க. ஓ அதான், நீங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் பேசிடுங்க, சோ எல்லாமே சரியாயிடும். பேச முடியல. அட பேசுங்க, பேச முடியலன்றீங்க. போயிட்டு சாரி சொல்லிருங்க. சாரி, நான் வந்து என்ஜாய் பண்றதுக்காக பண்ணிட்டு இனிமே பண்ண மாட்டேன்னு சொல்லிருங்க. மீன் குடல்ல சிக்கன்லாம் எடுத்து வந்து கொடுத்தேன், சாப்பிடல, நான் தான் சாப்பிட்டேன். ஓ ஓகே ஓகே. ஸோ எனிவேஸ்ங்க, அவங்க கிட்ட போய் சாரி கேளுங்க, எந்த பிரச்சனாலும் தீர்ந்துடும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ரைட், எஸ், நம்மளோட ஃபேமிலி லைஃப் அப்படின்னு வரப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் எப்பவுமே வந்து நமக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட்டை ஏற்படுத்தும் அண்ட் அதோட லவ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ, ஹாய், வணக்கம் மேம். நான் மாயாவதி. மாயா, எங்கேருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து. சொல்லுங்க மாயா, என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? லவ் பண்றேன், ஜீவா அவங்க பேரு. ஓகே ஓகே. அவங்க வந்து ஜாப்ல இருக்காங்க. ஓகே மாயா. டெய்லி ஒழுங்கா போன் பேசிட்டு தான் இருந்தாங்க. சரி. இன்னைக்கு ஒர்க் வந்து நைட் டியூட்டி மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க ஒரு 2 டேஸா. சரி. நான் நைட் டியூட்டி போறதுனால மார்னிங்ல இருந்து பேசுறேன், நானு வந்துட்டு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் நாள் ஃபுல்லா எனக்கு முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு, நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போனை ஆன் பண்ணோட கட் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு வேர்ட் பேசிட்டு கட் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, என்ன எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லி. எப்பவுமே நான் ஸ்டாப்பா பேசிட்டே இருப்போம் 2 பேரும். அவங்க காலையில ஆபீஸ் போனா கூட அங்க இருந்து கால் பண்ணி பேசிட்டே இருப்போம். அதோட பேசவே இல்லை, கேட்டா நான் நைட்டு தூங்கவே இல்லை, 12 hours நான் ஒர்க் பண்ணேன் அப்படி இப்படின்னு என்ன திட்டுற மாதிரி பேசினாங்க. எனக்கு புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் என்ன சொல்றதுன்னே தெரியல அவர்கிட்ட. அப்புறமா ஈவினிங் போன் பண்ணேன். இன்னைக்கு மார்னிங் வந்து நேத்து நைட் போன் பண்ணேன், பேசினாங்க. நான் இந்த மாதிரி ஆபீஸ்ல இருக்கேன், நான் ஒர்க் பண்றேன், நான் ஃப்ரீயா இருக்கும்போது பண்றேன் அப்படின்னு. சரி, நான் லேட் நைட்ல போன் பண்றேன், நீங்க எடுக்கணும் அப்படின்னு. அப்புறம் லேட் நைட்ல போன் பண்ண அவங்க எடுக்கல. ஒர்க்ல தான் இருக்கேன், நான் எடுக்கிறேன்னா எடுக்கவே இல்லை. காலைல கூப்பிட்டீங்களா மறுபடியும்? மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மார்னிங் போன் எடுத்தாங்க. எடுத்து நான் 5 o'clock போன் பண்ணேன் மார்னிங். எடுத்து நான் ஒர்க்ல இருக்கேன், நான் வீட்டுக்கு போனதும் பண்றேன் அப்படின்னாங்க. வீட்டுக்கு போனதும் பண்றேன்னு சொல்லிட்டு திருப்பி கூப்பிடவே இல்லை. நான் போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப். எனக்கு ரொம்ப அப்செட்டா இருக்கு, என்ன பண்றது, ரொம்ப டென்ஷனா இருக்கு மேம். எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, பக்கத்துல கூட இல்ல, ரொம்ப லாங் எனக்கும் அவங்களுக்கும். நான் கோயிலுக்கு போன இடத்துல 2 பேர் பார்த்து பிடிச்சிருச்சு. அவங்களதான் வந்து பேசினது எல்லாமே அவங்களேதான் செஞ்சாங்க. ஏதோ என்ன அவாய்ட் பண்றாங்களோ. இப்ப வரைக்கும் இன்னும் போனே எடுக்கல, சுவிட்ச் ஆஃப் தான் இருக்கு. இது இப்போ எப்படியும் ஆபீஸ் கிளம்பி போயிருப்பாங்க, ஆனா ஃபுல்லா சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன அவாய்ட் பண்றாங்களோ அப்படின்னு. நான் அப்பவும் கேட்டிருக்கேன், நான் இந்த மாதிரி ரொம்ப உங்களை கஷ்டம் கொடுக்குறனோ, என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையில கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ ஏன் தப்பா நினைச்சுக்கிற அப்படின்னு தான் சொல்லுவாங்களே காண்டி. ஆனா இந்த மாதிரி இருந்ததே கிடையாது. இவ்வளவு நேரம் பேசாம இருந்தது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த யார்கிட்ட சொல்றதுன்னே தெரியல எனக்கு. மாயா, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகுங்க. ஏன்னா எனக்கு கண்டிப்பா தெரியுது இது ரொம்ப கஷ்டமான கடுப்பான ஒரு சிச்சுவேஷனா இருக்கு. பட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. அவங்க போன் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அவர்கிட்ட பேசுங்க, என்னதான் அவரோட ரியல் ப்ராப்ளம். பிஸியா இருக்கேன். 3:30 போன் எடுத்தாங்க இன்னைக்கு ஈவினிங். நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், அதனால இப்ப பேச முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நானே பண்றேன் அப்படின்னாங்க. நான் திருப்பி 10 நிமிஷம் கழிச்சு நான் கூப்பிட்டா, இல்ல நான் வேலையில இருக்கேன், நீ கட் பண்ணு. நைட்டு தூங்கணும்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டு நான் இப்ப வேலையில இருக்கேன்னா அது என்ன விஷயம் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. அது யோசிச்சு ரொம்ப குழப்பமா இருக்கு. வீட்டுல அம்மாலாம் என்னாடின்னு கேட்டு இருக்காங்க. ஒண்ணுமே ஆமா, வேலையே ஓடாது, ரொம்ப டென்ஷனா தான் இருக்கும். பட் மாயா, நீங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. ஏன்னா இதை ஈஸியா நான் சொல்றேன், பட் கண்டிப்பா வந்து நீங்க இப்ப ரிலாக்ஸ் ஆகி ரொம்ப நிறைய யோசிக்காம இருக்கிறது தான் இப்போ உங்களுக்கு நல்லது. இப்படியே ஒரு 2-3 டேஸ் போச்சுன்னா நீங்க அவர்கிட்ட ரொம்ப ஃப்ராங்காவே கேட்டுருங்க, என்ன அவாய்ட் பண்றீங்களா, அது எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. நிறைய தடவை கேட்க. ஜஸ்ட் நாங்க பழகி ஒரு 3 months தான் இருக்கோம்.
அதிகமா பார்த்தது கூட கிடையாது. மந்த்லி ஒரு தடவை இங்க மெட்ராஸ்க்கு வருவாங்க. அவங்க அந்த பெரிய பாளையம் சொல்லுவாங்க, அங்க இருக்காங்க. மந்த்லி ஒரு தடவை தான் இங்க என்ன பாக்குறதுக்கு வருவாங்க. நானும் அங்க போக முடியாது, எனக்கு அவ்வளோ தூரம் எல்லாம் போறதுக்கு வீட்டுல விட மாட்டாங்க சொல்லிட்டு அவங்க வருவாங்க. வந்து இங்க எங்கேயாவது கோயில்ல டெம்பிள்ல மீட் பண்ணிட்டு ஒரு 1 hour இருந்துட்டு போயிடுவாங்க. போன்ல தான் பேசணுன்றதுனால ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு, போன்ல தான் பேச முடியல அப்படின்னும் போது. ஓகே ஓகே மாயா, இப்போ நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. ஏன்னா வந்து இது ஜஸ்ட் 3 months ஆன ஒரு ரிலேஷன்ஷிப் தான். ஸோ இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தான் தெரியணும். பட் அது வந்து மேபி நிஜமாவே ஒரு வேலையில இருக்காரு அப்படின்னா கொஞ்சம் அதை எடுத்துக்குங்க. அப்படி இல்லை அவாய்ட் பண்றாரு அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சுன்னா நீங்க உங்க மைண்டை ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் மாயா. ஹலோ 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 ஹாய். ஹாய் மேம், நான் ராஜா பேசுறேன். ராஜா? ராஜா ஃப்ரம் கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்ணேன். எப்படி இருக்கீங்க? ஃபைன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? குட் ராஜா, தேங்க்யூ ஸோ மச். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஆக்சுவலா ஐ அம் வர்க்கிங் இன் SBI மேம். ஓகே ஓகே யா, சொல்லுங்க ராஜா. மேம் SBIல ஒர்க் பண்ணிருக்கேன். ஓகே. ஸோ மைசெல்ஃப் நான் லவ் பண்ணிருக்கேன் நான். ஓகே ஓகே. ஸோ ஆக்சுவலா ரைட் நோ வந்துட்டு இப்போ கொஞ்சம் அப்போஸ் பண்றாங்க, அவங்க அவாய்ட் பண்றாங்க. அவங்க அவாய்ட் பண்றாங்க. ஓகே. ஆமா. ஸோ என்ன ரீசன் தெரியல, லாஸ்ட் 6 to 7 years லவ் பண்ணி எல்லாமே இருக்கு. ஓ. இப்போ சடனா புதுசா வந்துட்டு அவாய்ட் பண்றாங்க. ஓ 6 to 7 years? எஸ் எஸ். ஓ மை காட். ஓகே, லாங் டைம். சூப்பரா. ஓகே. பட் ஏன் இப்போ அவாய்ட் பண்றாங்க? அது எக்ஸாக்டா தெரியல ரம்யா. ஆக்சுவலா எதனால நேர்ல போய் நின்னா கூட அப்படியே ஒரு 3ஆம் மனுஷரை பாக்குற மாதிரி தான் பாக்குறாங்க. எவ்வளவோ அப்ரோச் பண்ணியாச்சு. உங்களுக்குள்ள நிறைய ஈகோ சண்டைகள்? இருக்கு. ஈகோ, அவ பிடெக் ஐடி முடிச்சிருக்கா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஓகே. ஸோ மை செல்ஃப் டிகிரி ஹோல்டர். ஓகே ஓகே. ஸோ அந்த பேசிஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம் போட்டு தான் இருக்கு. ஓ ஓகே. பட் கண்டிப்பா see like if there is true love அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லணும். the education will not matter, may not matter, will not matterன்னு சொல்ல முடியாது, may not. பட் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்குள்ள நீங்க ரொம்ப அவங்கள ஹோல்ட் பண்ண பார்த்தீங்களா, இல்ல அவங்க உங்க மேல ரொம்ப பொசசிவ் ஆனாங்களா, நீங்க அவங்க மேல ரொம்ப பொசசிவ் ஆனீங்களா, என்ன வாட் இஸ் தி பேஸ் ஆஃப் தி ப்ராப்ளம்? பொசசிவ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் மேல கொஞ்சம் கேரிங், லைக் தாம் பொருள் தனக்கு தான் அப்படின்ற மாதிரி. நான் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயத்துல அவளை வந்துட்டு ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். அதனால ஒரு வேலை வந்துட்டு தப்பா நினைச்சிட்டு ஒரு வேலை சண்டை பண்றேன் அந்த மாதிரி கொஞ்சம் பொசசிவ்னஸா அந்த மாதிரி கொஞ்சம் சென்சிட்டிவ் கேரக்டர். அவ கொஞ்சம் ஹார்ஷா இருப்பா, ரஃப் அண்ட் டஃப்பா தான் இருப்பா. ரஃப் அண்ட் டஃப்பா தான் இருப்பாங்க. ஓகே ஓகே. ஆமா ஆமா. அதனாலதான் ஆக்சுவலா இன்னைக்கு கூட மீட் பண்ணேன் நானு. ஓகே ஓகே. நல்லா பேசினா இல்லைன்னு சொல்ல, பட் இன்னைக்கு ஆக்சுவலா இந்த டைம் நான் சொல்லியிருந்தேன், ஆக்சுவலா நான் ரம்யா ப்ரோக்ராம் பார்ப்பேன், அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுவேன் நானு. ஓகே. செஞ்சா பாரு, நான் ட்ரூவா உன்னை லவ் பண்றேன், லவ் இஸ் ட்ரூ யார் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஷேர் பண்ணிருக்கேன். ஓ ஓகே, தட்ஸ் வெரி நைஸ். ஓகே. அதான் சரி, அட்லீஸ்ட் ஒரு சின்ன மெசேஜ் அவளுக்கு சொல்லிக்கலாமா? ஷூர் ஷூர் ப்ளீஸ். தீபி, see actually I'm in love with you, the true love. ஸோ இதுக்கு மேல ப்ரூவ் பண்ணணும்ட்டு எதுவும் இல்லை, வேர்ல்டு வைட்ல பாத்துட்டு இருக்கிறாங்க. பாத்துருக்க மாட்டாங்க, பட் என் வாய்ஸ் உனக்கு தெரியும். லவ் யூ சோ மச். ஓ சூப்பர். வாட்ஸ் ஹர் நேம்? ராஜா. நோ, ஹர் நேம், அவங்க பேரு தீபிகா. தீபிகா. தீபிகா இதை விட வந்து வேர்ல்ட் வைட்ல ப்ரப்போஸ் பண்றாரு இவர் உங்களுக்கு. ஸோ எந்த ஒரு ஈகோ எந்த ஒரு பொசசிவ் இருந்தாலும் அப்படியே தூக்கி போட்டு அவரே ஏதாவது உங்களை இரிட்டேட் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தா கூட இட்ஸ் ஓகே. ஹி லவ்ஸ் யூ சோ மச். அதனால தான் அவர் கண்டிப்பா அந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. ப்ளீஸ் கிவ் யுவர் ஃபுல் லவ் டு ஹிம். ஓகே வாஜி? ஓகே ரம்யா. ஓகே ராஜா, ஹேவ் அ ஹாப்பி லைஃப் அஹெட். யா யா டெஃபினெட்லி ரம்யா. தேங்க் யூ so much. Thank you. Bye bye. ரைட். ஸோ இந்த மாதிரி வந்து ஜாலியான லவ் எப்பவுமே வந்து நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணுங்க. அதுதான் நான் சொன்னேன், ட்ரூ லவ். இந்த டைம் பாஸ் அப்படியெல்லாம் இல்லாம
6-7 இயர்ஸ் லவ் பண்ணி எஸ் நான் வந்து ரொம்ப பொசசிவ் ரொம்ப கேரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அவரு. பட் சில டைம் வந்து அதிகமான கேர் அதிகமான வந்து பொசசிவ்னஸ் அப்படின்னு வரப்போ வந்து எப்பவுமே கொஞ்சம் பிரச்சனை தான் முடியும். ஏன்னா பேசிக்கான ஒரு சைக்காலஜியில் நம்ம வந்து ஒரு சின்ன விஷயம் பண்றோம் அப்படின்னா கூட அடுத்தவங்க வந்து அதை பண்ணக்கூடாது இப்படி சரியில்லை அப்படி சரியில்லைன்னு சொன்னா நமக்குள்ள ஒரு ஜென்ரலாவே ஒரு கோவம் வரும். அப்புறம் பொறுமையாக உட்காந்து யோசிச்சு பார்த்தோம்னா ஓகே அவங்க சொல்றது கரெக்டு தான் இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். பட் ஆமா கரெக்டு தானே தோன்ற வரைக்கும் நமக்குள்ள அந்த கோவம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு லவ் அப்படின்னு ஒரு விஷயத்த மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோம்னா லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா கண்டிப்பா அங்க உண்மையான லவ் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது அவ்வளோ ஈஸியா இப்போ கிடைக்கிறது கிடையாது. ஸோ அது கிடைக்கிறப்போ நம்ம கண்டிப்பா அதை மிஸ் பண்ணாம நமக்கிட்டேயே நம்ம ஒரு சொன்ன மாதிரி என் பொருள் எனக்கு, ஸோ அது பத்திரமா வச்சுக்கிறதுல எந்த தப்புமே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைஃப்ல வந்து நிறைய இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி நம்ம லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம தாண்டி வரும். எப்பவுமே வந்து நம்ம பேசலாம் ஏன் வந்து லவ் பத்தியே பேசுறோம் நம்ம வந்து ஏன் அப்படின்ட்டு பேசுறப்போ லவ் வந்து ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு உள்ளான ஒரு விஷயம். உலகம் ஆரம்பிச்சதுல இருந்தே எப்பவுமே ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் அதுதான். ஏன்னா இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற மைண்ட் செட்ஸ், இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், விருப்பம் வெறுப்பு, இது எல்லாமே எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஒரு பெண்ணால வந்து ஒரு ஆணை கண்டிப்பா 100% புரிஞ்சுக்க முடியறது இல்லை, ஒரு ஆணால அதே மாதிரி பெண்ணை வந்து புரிஞ்சுக்க முடியறது இல்லை. ஸோ எப்பவுமே அந்த ஒரு இம்பேலன்ஸ்லயே வந்து 2 பேருமே இருந்துகிட்டே இருக்கும். பட் ஆனாலும் வந்து எப்போ சேரும் அப்படின்னா அந்த லவ் அப்படின்னு ஒரு விஷயம் 2 பேருக்குள்ள வர்றப்போ என்னோட மைனஸ் எல்லாம் உனக்கு பிளஸ் ஆகும், மைனஸ் எல்லாம் எனக்கு பிளஸ் ஆகும். ஸோ அந்த ஒரு லவ் அப்படின்னு வரப்போ தாங்க நம்ம லைஃப் வந்து எப்பவுமே சொல்ற மாதிரி லவ் பண்ணா லைஃப் ஜாலியா இருக்கும் அப்படின்ற ஒரே ரீசன்னால தான் நம்ம எப்பவுமே வந்து இந்த லவ் அப்படின்னு ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ 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 ஹாய். ஹலோ மேம். வணக்கம், உங்க பேரு? நான் ஹரி தினேஷ் பேசுறேன் மேம். ஹரி, எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் மதுரையில மேம். மதுரையில இருந்து. சொல்லுங்க ஹரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? நான் பிஇ ஃபைனல் இயர் படிக்கிறேன் மேம். பிஇ ஃபைனல் இயர் படிக்கிறீங்க. ஓகே, என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? இல்ல நான் ஒரு பொண்ணை 3 இயர்ஸ் லவ் பண்றேன். ஓகே. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க அக்செப்ட் பண்ணாங்க. ஓகே. திருப்பி ஒரு 2 monthsல கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஐயோ. அதான் நானும் ட்ரை பண்றேன். நான் என்ன சொல்லுவாங்க பேட்ச் அப் பண்றீங்களா? பேட்ச் அப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. பரபரப்பா இருக்கீங்களே ஹரி, பொதுவாவே நீங்க ரொம்ப பரபரப்பான கேரக்டரா? இல்ல மேம், நான் ஜாலி டைப் எப்பவுமே ஜாலியா இருப்பீங்க. ஓகே, சூப்பருங்க. ஏன் உங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துச்சு? நீங்க என்ன பண்ணீங்க, அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க தம்பி ஒரு திட்டினேன், அழகா சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஏன் அப்படி பண்ணீங்க? கொஞ்சம் ஜாலியா விளையாடுறப்ப அவங்க டாடி கொஞ்சம் திட்டினேன். என்னப்பா ஜாலியா விளையாடுறப்ப அவங்க தம்பியை திட்டினேன் அவங்க அப்பாவை திட்டினேன்ற? சரி, அந்த பொண்ணு கிட்ட திட்டினீங்களா? அதான் போன்ல சும்மா கலாய்ச்சி. ஓ ஓகே ஓகே, சரி சரி, திட்டினதெல்லாம் சாரி அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து நைஸா போன் வச்சிட்டதுக்கு அப்புறம் அவங்களையும் திட்டுங்க, வேற என்ன பண்ண முடியும்? சாரி சொல்லிருங்க போன் பண்ணி. சொல்லிட்டீங்களா? சொல்லியா? சரி, ஓகே. ஐ திங்க் கால் கட் ஆயிடுச்சு. எனவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் ஹரி. ஆக்சுவலாக வந்து ரொம்ப பப்ளியான ஒரு பையனா இருக்காரு ஹரி. என்ன சொல்றதுன்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. எனவே நம்ம நெக்ஸ்ட் பண்ணி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ 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 ஹாய். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேரு? மேடம் என்னுடைய நேம் வந்து ரவீந்திரன் மேடம். ரவீந்திரன். சொல்லுங்க ரவீந்திரன் சார், எங்கேருந்து கால் பண்றீங்க? மேடம் நான் விருதுநகர்ல இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகே சார், என்ன சொல்றதுக்காக சார் கால் பண்ணிருக்கீங்க? மேடம் எனக்கு வந்து லவ்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்பிக்கை இல்லை மேடம். ஓகே ஓகே. ஆனா எனக்கு வீட்ல இருந்து பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணி வச்சாங்க. சரி. அது மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது மேடம். ஓகே ஓகே சார். ஆனா இப்போ வந்து நான் மேரேஜ் பண்ணி முடிச்ச பிறகுதான் ஒய்ஃபை லவ் பண்ணேன். ஓகே. 2 இயர்ஸா வந்து ஒய்ஃப் வந்து அவங்க அம்மா வீட்டுல இருக்கா மேடம். ஏன் சார்? அதாவது மேடம் என் ஒய்ஃபுக்கு வந்து 22 ஏஜ் தான் ஆகுது மேடம். சரி, உங்களுக்கு சார்? எனக்கு வந்து 31 மேடம். 31. ஆமா மேடம். என்னுடைய மேரேஜ்க்கு என்னுடைய ஒய்ஃப் வந்து எனக்கு 2011ல கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சரி.
2009 வந்து அந்த என் ஒய்ஃபுக்கு வந்து மைண்ட் சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க மேடம். மைண்ட் சரியில்லைன்னு சேர்த்திருக்காங்க. ஆமா மேடம், ட்ரீட்மெண்ட் எல்லாமே எடுத்திருக்காங்க. ஓகே. அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு டாக்டர் பில்லு எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது. சரி. ஆனா நான் அது எதையுமே ஒதி பண்ணிக்காம வந்துட்டு நான் அவளோட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மேடம். சரி. ஆனா அந்த பொண்ணு வந்து என்னன்னா அவங்க அம்மா பேச்ச கேட்டு அவங்க அப்பா பேச்ச கேட்டுட்டு எதனாலும் எங்க அம்மா சொன்னா பேசுறேன், எங்க அம்மா சொன்னா வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மேடம். ஓகே. என்னுடைய தங்கச்சிய வந்து என் தங்கச்சி மாமியாரும் என் மாமியாரும் ரிலேட்டிவ் தான் மேடம். அவங்கதான் பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சாங்க. இன்னைக்கு அவங்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க எவ்வளவோ சொல்லி பாக்குறோம், மாமியார் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால இப்ப பேசி முடிச்சு விடுவோம் நல்லபடியான்னு சொல்லிட்டு 2 years வந்து என்ன வெயிட் பண்ண சொன்னாங்க. ஓகே. 2 years ஆகுது மேடம். 2 years பண்ணி அந்த ஒய்ஃப் பண்ணி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி. இப்ப 2 years முடிஞ்ச பிறகு என்னுடைய ரிலேட்டிவ் எல்லாருமே வந்து நாங்க எவ்வளவோ சொல்லி பாக்குறோம் கேட்கல, நீங்க வந்து மியூச்சுவல் டிவோர்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. நீங்க என்ன சார் ஃபீல் பண்றீங்க? அவங்க வந்து கேஸ் கொடுத்திருக்காங்க மேடம். கோர்ட்ல வந்து வன்கொடுமை கேஸ்ன்னு சொல்லி என் மேலயும் எங்க சொந்தக்காரங்க மேலயும் எல்லாரு மேலயும் கேஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே. ஆனா நீங்க வந்து மியூச்சுவல் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாதான் வந்து இந்த கேஸ நாங்க வாபஸ் வாங்குவோம். இதுல ரொம்ப கிளியரா தெரியுது அவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் தேவைப்படுது, டிவோர்ஸ் வேணும்னு கேக்குறாங்க அப்படின்னு. ஆமா மேடம். ஓகே. அண்ட் இல்ல மேடம், இதே வந்து இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள டிவோர்ஸ் உண்டான கேக்குறதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு மேடம். நீங்க ஒரு லேடி, உங்களுக்கு நிறைய தெரியும் மேடம். சொல்லுங்க சார். ஆனா வந்துட்டு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா டிவோர்ஸுக்கு வந்து என்ன காரணம் கேக்குறாங்களோ அது உண்மையான காரணமா இருந்தா நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறேன். ஓகே. ஓகே. என்னுடைய ரிலேட்டிவ், என்னோட ஒய்ஃபோட ரிலேட்டிவ் எல்லாருமே வந்து அவங்க மேலதான் தப்பு, என் மேல தப்பு கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஓகே. ஓகே. சரி, இப்ப நீங்க என்ன சார் எய்ம் பண்றீங்க? உங்க வைஃப் கூட நீங்க மறுபடியும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா மேடம். என் மேல தப்பு இல்லாதப்ப, என் மேல எந்த இது இல்லாதப்ப நான் எப்படி மேடம் என் ஒய்ஃபை விட்டு கொடுக்க முடியும்? ஓகே. ஓகே. இப்ப சாதாரணமா லவ் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணவங்களே வந்துட்டு ஒரு ப்ராப்ளம்னா அவங்களால மனசு தாங்க முடியாது. அதே நேரத்துல மேரேஜ் பண்ணிட்டு 1 year வாழ்ந்த பிறகு வந்துட்டு எந்த விதமான காரணம் இல்லாம அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க என் ஒய்ஃபுக்கு நான் டிவோர்ஸ் பண்ணனா அப்படின்னா நாளைக்கு சமுதாயம் என்ன மேடம் சொல்லணும்? இப்ப வந்து உங்க வைஃபை கூப்பிட்டு தனியா பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. எந்த ரைட்ஸ் இருக்கு மேடம், ஆனா பேச விட மாட்டாங்க மேடம். ஒரு போனுக்கு 3 மொபைல் வந்து அவங்களுக்கு இருக்கு மேடம். 3 மொபைலையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறாங்க. என் மாமியார் நம்பர் மட்டும்தான் லைவ்ல இருக்கு மேடம். ஆனா அவங்க லைவ்ல அவங்க கூப்பிட்டோம்னா பேச மாட்டாங்க மேடம். ஓகே. பட் இது வந்து கண்டிப்பா நீங்க அவங்க கிட்ட வச்சு பேச வேண்டிய ஒரு விஷயங்க. சோ அது வந்து நீங்க இத ரிசால்வ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த மேரேஜ் பிடிக்கலங்கிறத நீங்க ஸ்ட்ரைட்டா கேட்டாதான் நீங்க என்ன டிசைட் பண்ண, ஏன்னா உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. உங்க ஃபியூச்சர் நீங்க பாக்கணும். இல்ல மேடம், நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வந்து இப்ப வந்து டிவோர்ஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு கவுன்சிலிங் மாதிரியாவது கொடுப்பாங்க. ஆமா கண்டிப்பா. நான் எனக்கு என் ஒய்ஃபுக்கு ஒரு 10 minutes மட்டும் ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுங்க. எங்க 2 பேருக்குள்ள டிவோர்ஸ் பண்றதுக்கு ஏதாவது உண்மையான காரணமா இருந்தா நான் டிவோர்ஸ் கொடுத்துறேன்னு சொல்றேன் மேடம். ஆனா 10 minutes கூட பேச கூட ரைட்ஸ் கொடுக்க மாட்டாங்க மேடம். இல்ல அது வந்து கண்டிப்பா நீங்க அதை லீகலா அப்ரோச் பண்ணலாம். அவங்க வந்து உங்களை அவங்க கிட்ட பேச விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறது நீங்க அதை லீகலா நீங்க அப்ரோச் பண்ணலாம். கோர்ட்ல வந்து கேஸ் கொடுத்திருக்காங்க மேடம். அந்த கேஸ்ல வந்து நாங்க வந்து அட்டெண்ட் ஆகிட்டு இருக்கோம். ஆனா வந்து ஜட்ஜ் இல்லைன்னு சொல்லி வாய்தாவா போயிட்டு இருக்கு மேடம். ஓகே. இது கூட வந்து எங்க லாயரை பார்த்துட்டு அவங்கள வந்து மியூச்சுவல் டிவோர்ஸ்ல சைன் பண்ண சொல்லுங்க அப்படின்னாக்கா நாங்க வந்து இந்த கேஸ வாபஸ் வாங்குவோம், இல்ல வாபஸ் வாங்க மாட்டோம். அது நீங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி இது ஃபைட் பண்ணுங்க. இது கொஞ்சம் விடக்கூடாத ஒரு விஷயம் தான். பட் எனிவேஸ்ங்க, ஆல் தி பெஸ்ட் டு யூ. நீங்க வந்து உங்க வைஃப் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ. குட் ஈவினிங் மேடம். ஹாய், குட் ஈவினிங் சார். வணக்கம். உங்க பேரு? கர்மா மேடம். ஓகே, சொல்லுங்க சார். எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் திண்டியில இருந்து மேடம். ஓகே மேடம், நான் ஒரு பொண்ணு லவ் பண்றேன் மேடம். ஓகே. பொண்ணு பேர் வந்து கார்த்தியா மேடம். ஓகே. இல்ல மேடம், நான் நல்லா ஒரு 3 மாசம் 4 மாசம் லவ் பண்றேன்னு சொன்னாங்க மேடம். அவங்க வீட்டுக்கும் தெரியும், எங்க வீட்டுக்கும் தெரியும். சரிங்க. பேசிட்டு இருக்கப்ப இப்ப டக்குனு எங்க நம்பர்ல இருந்து என்ன கால் பண்ணாலும் பிளாக் லிஸ்ட்ல போட்டாங்க மேடம். ஓகே. நான் கால் பண்ணாலும் எஸ்எம்எஸ் பண்ணாலும் ரீப்ளே வர மாட்டேங்குது மேடம். நீங்க அவங்கள எப்படி லவ் பண்ணீங்க? எங்க பார்த்து லவ் பண்ணீங்க?
இல்லை மேடம், அவங்க எங்க கேஸ்ட் தான், எங்க சொந்தக்காரங்க தான் மேடம். சொந்தக்கார பொண்ணு தான். மேடம். ஓகே. என்ன ரீசனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மேடம் என்ன ரீசன், எதுக்காக வந்து இப்படி பண்றாங்க, ஏன் வந்து பேசாம இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? மேடம் எதுவுமே சொல்ல, அவங்க வண்டியில எங்க பைக்லாம் கூட்டு போயிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். சரிங்க. ரைட், சரியா லைன் கேட்க மாட்டேங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ரைட். ஸோ நான் சொன்ன மாதிரிங்க, எப்பவுமே வந்து இந்த 3-4 மாதம் அது வந்து ரொம்ப க்ரூஷியலான ஒரு பீரியட். எப்பவுமே வந்து ஒரு 1 இயர் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு லவ்க்குள்ளான ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு ஃபேண்டசி, ஏதோ ஒரு அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட நம்ம லவ் பண்ண ஆரம்பிக்கலாம். லவ் அப்படின்னு ஒரு இன்ஃபேக்சுவேஷனை லவ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம லவ் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் அது ஒரு 3 மாதம் 4 மாதம் அப்படின்னு போக 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 தான் நம்மளுக்கு அது தெரிய ஆரம்பிக்குது, இது வந்து ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன், பட் வந்து இது லவ்வாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது மட்டும்தான். பட் எஸ், ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெப்பர்ஸ் சேனலில் வந்து ஒரு புது ப்ரோக்ராம், ரீச் அவுட் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் மண்டே டு தேர்ஸ்டே லைவ்ல போகுது. மண்டே டு தேர்ஸ்டே 5 to 6 PM லைவ்ல போகுது. ஸோ அதில் வந்து ரைட் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. சரி, ஆக்சுவலாக வந்து என்னன்னா, நம்ம பெப்பர்ஸ் சேனலில் ஒரு புது ப்ரோக்ராம் ரீச் அவுட் அப்படின்ட்டு மண்டே டு ஃப்ரைடே லைவ்ல 5 to 6 PM போகும்போது உங்களுக்கு ஃபேவரட்டான சாங்ஸை நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். அண்ட் கண்டிப்பாக உங்களோட ஃபேவரட்டான சாங்ஸ் இனிமே நீங்கள் வந்து 5 to 6 PM மறக்காம பாருங்க. ஓகே. ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கம்மிங் பேக் டு chat with ரம்யா, நம்மளோட லவ் லைஃப் எப்பவுமே நல்லா இருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம சந்தோஷமா இருக்கணும். நமக்கு எது வேணுங்கிறது நம்ம கிளியராக யோசிச்சு நம்ம அதோட மைண்டில் வந்து நமக்கு அந்த லவ் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், நம்ம லவ் பண்ணுறவங்கள நம்மளை எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நம்ம மைண்டில் எப்பவுமே வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம லைஃபும் சந்தோஷமா இருக்கும். அண்ட் எப்பவுமே சொல்கிற மாதிரி பாசிட்டிவாக இருங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. லைஃப் இஸ் வெரி ஹாப்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட் அண்ட் see you next Friday 9 to 10 PM live. Bye bye, good night.